அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷனோட வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த வருஷம் கட் ஆஃப் எப்படி இருக்கும், எவ்வளோ பேர் என்ன பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் அந்த விஷயத்தை பேசுவோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க. காரணம் என்னென்னா, கவுன்சிலிங் பொழுது நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்டம் ஸ்கோர்ஸ் டவுனு. சென்டம் எடுத்தவங்க ரொம்ப கம்மியாகிடுச்சு இந்த வருஷம். அதோட 25,000 சீட்டு வந்துட்டு ப்ளஸில் போயிட்டுருக்கு. வில் லீட் டு லெஸர் கட் ஆஃப். 25,000 சீட் வந்து அடிஷ்னலாக இருக்குது. அப்புறம் திஸ் இயர் வில் லீட் டு லெஸர் கட் ஆஃப் வந்து குறையும். அதுதான் முக்கியமான டாப்பிக் இருக்குது. ஸோ கட் ஆஃப் ஃபார் டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் மே டிப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்னென்னா, சென்டம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்ப ஓவரால் மார்க்கும் பார்க்குறப்ப குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் பார்த்தோம்னா 2023-24 கம்பேரிசன் இதில் கொடுத்துருக்கு பாருங்கள். எவ்வளோ அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, 2023 2,29,000, 24 2,53,000, கிட்டத்தட்ட 20,000 பேர் அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ பேடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு 187, இது 2,9. எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இதில் 178, 199. ரிஜெக்டட் அப்ளிகேஷன்ஸ் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு தகவல். அடுத்து பார்த்தோம்னா, இந்த நியூஸை ஃபுல்லாக படித்து பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இருக்குது ஏன் கட் ஆஃப் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. யார் அந்த ஃபஸ்ட்டு எடுத்திருக்கா டாப் 3ன்னு பார்க்குறப்ப தோஷிதா லக்ஷ்மின்னு சொல்லி ரேங்க் 1 இருக்காங்க. அண்டு நிலஞ்சனா வந்துட்டு ரேங்க் 2. அடுத்து கோகுல்னு ஒரு ரேங்க் 3. இந்த டாப் 3 இவங்களாம் எடுத்திருக்காங்க. இவங்களாம் எங்கேருந்து வந்திருக்காங்க என்னங்கிற டீட்டெயிலும் இதில் உள்ளே போட்டிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்புறம் அது இல்லாமல் முக்கியமான பார்த்தீங்கன்னா, ஆசப்பனா இன்ஜினியரிங் காலேஜஸ் கலெக்ட் 85,000 ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு சீட்டு தான் அமௌண்ட்டே வாங்கிட்டு இருக்காங்க, சீட்டு போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் அக்ரெடிட்டட் கோர்சஸ்ஸு 50,000 ஃபார் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு. இதெல்லாம் வந்து ப்ரைவேட் காலேஜ் நடக்குது. சில காலேஜில் 1.5 லட்சம் வரைக்கும்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடக்குதுன்னா, 10% சீட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இதில் மெயினாக அந்த அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கிண்டி காலேஜ் அண்ட் MIT, இந்த 3+1 பார்க்குறப்ப எல்லாம் 10% சீட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ வேக்கன்சி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான தகவல் தான். ஃபுல்லாக படித்து பாருங்கள், ஸ்லோவாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பேர் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் பாருங்களேன். 200 அவுட் ஆஃப் 200 பார்த்தோம்னா 2023 102 பேர். இந்த வருஷம் 65 பேர் தான். அபோவ் 195 மேலே 2,900 இருந்தது, இப்போ 2,800, கிட்டத்தட்ட க்ளோஸாக தான் இருக்குது. 190க்கு மேலே பார்த்தோம்னா 7,700, 8,800 அதிகமாக தான் இருக்கிறாங்க இந்த வருஷம். பட் அதே டைமில் ஷீட்டெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான். ஸோ 170க்கு மேலே பார்த்தோம்னா 43,000, 44,000 பேர் இருக்காங்க இந்த வருஷம். இது ஒரு முக்கியமான தகவல் தான். ஸோ இந்த ஓவரால் ஒரு ரேங்க் லிஸ்ட் அனலைஸ் பண்ணி ப்ளஸ் கட் ஆஃப் கூடுமா குறையுமா அப்படிங்கிற விஷயமெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும் நிறைய வீடியோவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.